முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டிருந்தாலும் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்தால் ஆளுநர் விரும்பும் வரை அவர் முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியும் என்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எஸ் துரைசாமி கூறியிருக்கிறார். ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் இது. ஆனால் பண்ண முடியாது. அவர் நேரில் கூப்பிட்டு அல்லது கடிதம் மூலமாக நீங்கள் உண்மையிலே ரிசைன் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு விசாரணை பண்ணி உறுதிப்படுத்திட்டு தான் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணணும். அதுபோல் கவர்னர் இந்த விஷயத்தில் அது மாதிரி அக்செப்ட் பண்ணலை. அதனால் அக்செப்ட் பண்ணியிருந்தால் கூட 164 அரசியல் சட்டத்தினுடைய 164(3) கீழ் அவர் கவர்னர் விரும்புகிற வரை ரிசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருந்தால் கூட அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டீரியர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னெல்லாம் எதுவும் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் சீஃப் மினிஸ்டர். அரசியல் சட்டத்தில் ஒரு இடைக்கால சீஃப் மினிஸ்டர், முழு நேர சீஃப் மினிஸ்டருங்கிறதெல்லாம் வித்தியாசம் கிடையாது. சீஃப் மினிஸ்டர்னால் ஒரே சீஃப் மினிஸ்டர் தான். ஸோ இது நடைமுறைக்காக இடைக்கால முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே ஒழிய அது மாதிரி சட்டத்தில் கிடையாது. ஸோ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து இன்றைக்கும் முதலமைச்சராக இருப்பார். கவர்னர் விரும்புகின்ற வரை அவர் 5 ஆண்டு காலத்துக்கு அவர் எம்எல்ஏ பதவி இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் கவர்னர் விரும்பினார்னாக்கா அவர் தொடர்ந்து இருக்கலாம். ஒன்று அவர் அசம்பிளியில் தன்னுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர அவருக்கு எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது.